வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எஸ்பிஓவில் மெயின் அப்டேஷன் சார் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. விட்ரால் ஸ்டார்டிங் ஒர்க்கு, அப்புறம் பிளாக் ஐடிக்கு, அப்புறமா நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் இல்லையா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு, அதெல்லாம் என்ன அப்டேஷன் சொல்லிவிட்டு பார்க்கலாம். விட்ரால் அமௌண்ட் எப்போ ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணோம் இல்லையா, எல்லாருமே டெஸ்டிங்கு அப்புறம் இந்த மாதிரி ஜோக் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. வேணுன்னே ஏதாவது ஒன்று பண்ணலாம், டெஸ்டிங்னு போட்டுட்டு அப்புறம் செக்இன் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்களுக்கு பதில் கொடுக்குற விதமாக சார் எல்லாருக்குமே அப்ரூவ் கொடுத்துருக்காரு. நேற்று டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்ஃப்ளூயன்சருக்கு எல்லாருக்குமே அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அவங்க டாஸ்க்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அவங்க என்ன அப்ளை பண்ணாங்களோ இன்ஃப்ளூயன்சர் ஒர்க்குன்னா இன்ஃப்ளூயன்சர் பண்ணி ஆகணும். டெஸ்டிங் பண்ணவங்க, செக்இன் பண்ணவங்க எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சார் சொல்லிட்டார். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சார் சொன்னார். நோட்டீஸ் போட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா விட்ரால் ரிக்வெஸ்ட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது என்னென்னா இன்னும் 2 days இருக்கும். அதாவது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். நேற்று நைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது இது. இந்த 2 daysல உங்கள் பேங்க் டீட்டெயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை அமௌண்ட் கேன்சல் பண்ணி மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி பிளாக் ஆனவங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நம்ம விட்ரால் போட்டவங்களுக்கெல்லாம் 10th ரிசீவ் ஆக தொடங்கிடும். நீங்கள் ஏதாவது கரப்ஷன் பண்ணுறவங்க இந்த 2 daysல பண்ணிக்கோங்க. நாளைக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க. பேங்க் டீட்டெயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி. அதே போல் இன்ஃப்ளூயன்சருக்கும் செலக்ட் ஆனவங்க நம்ம டேஷ்போர்ட் பேஜ்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. நான் வேணால் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷன் தான் சார் சொல்லியிருக்காரு. பிளாக் ஐடி, சஸ்பெண்ட் ஐடியெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்புறமா அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து டெய்லி ஒரு ஆடியோ வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சங்கர் சார் வாய்ஸில் 1 minute ஆடியோ இருக்குது, அதை மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். மெயின் அப்டேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா நோட்டீஸ் போர்டை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்காம இருக்கிறவங்க கொடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் கொடுத்துங்க. ரைட், இதில் இந்த சஸ்பெண்ட் அண்ட் பிளாக் இது ரெண்டும் பொறுமையாக தான் செய்யாது. வெயிட் பண்ணுங்கள், ஓகே. பட் உங்கள் எல்லாருக்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ரைட், சஸ்பெண்ட் அண்ட் பிளாக்ல போனதுக்கு எஸ்பிஓ ரீசன் இல்லை இல்லையா. ஸோ மற்ற வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கும் கிளியர் ஆகும். பட் பொறுமையாக தான். உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட்டாக போகணும், இல்லை இன்ஃப்ளூயன்சராக போகணும், இல்லை ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணணும். ரீஃபண்டபிள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்களா ஆக்டிவ் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. பிளாக்கில் இருக்கிறவங்க, சஸ்பெண்டில் இருக்கிறவங்களாம். ஸோ என்ன உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமோ, இல்லை வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக, உங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்லோவாக வரும். வெயிட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கும் அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இடையில யாராச்சும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 daysல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய வித்ட்ரால் ரிக்வெஸ்ட், கேன்சல் ஆப்ஷன் இது எல்லாமே ஒரு 2 daysல ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ பேமெண்ட் போகிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் இங்கே பாருங்கள், 4 minutes 20 seconds இருக்குது. இந்த ஆடியோவும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணால் தான் அது தெரிஞ்சிக்க முடியும். இப்போது நான் ஐடி லாகின் பண்ணி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றே க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று நைட்டு க்ளோஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அதை என்ன பண்ணலாம், எப்படி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன். டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் பாருங்கள். ஃபார்ம் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா, க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் பண்ணதுனால என்னுடைய சேனலுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் செக்இன் பண்ணவங்க, டெஸ்டிங் பண்ணவங்களுக்கும் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அவங்க இதை தவிர வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாது. மைக்ரோ டாஸ்க்கும் பண்ண முடியாது, அவங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் பண்ண முடியாது. சரியான இது பண்ணியிருக்காரு சார். கண்டிப்பாக அதை அவங்க பண்ணியே ஆகணும். அதுக்காக ஒர்க் பண்ணியே ஆகணும். அதனால்
சார் எல்லாருக்குமே டோட்டலாக அப்ரூவ் கொடுத்துட்ருக்காரு. தெரிஞ்சவங்க இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க சும்மா செக்இன் பண்ணவங்க டெஸ்டிங் பண்ணவங்களால ஏர்ன் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. சார் சூப்பராக பண்ணியிருக்காரு இதை. அதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்டில் இதிலே நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்குமான்னு சொல்லிவிட்டு இன்ஃப்ளூயன்சருக்கு செலக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இதிலே தெரியுது. இதே தான் எனக்கு முன்னாடி இங்கே டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, டிஜிட்டல் டாஸ்க்கு எனக்கு முன்னாடி வந்து இங்கே பெண்டிங்குன்னு இருந்து இது அப்ரூவ் ஆகிருக்கு. தேங்க்யூ சங்கர் சார், என்ன அப்ரூவ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இதே டேஷ்போர்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாரு, நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லியிருக்காரு இல்லையா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து வீடியோ டெய்லி வரும். என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமா சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு ஐடி இதெல்லாமே அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஒர்க்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வீக்லன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சஸ்பெண்ட் ஆன ஐடியை மட்டும் நான் சும்மா காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்துக்கலான்னு சார் சொல்லியிருக்காரு. மஸ்ட்டு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லாகின் பண்ணி. அதுக்கப்புறம் சார் என்ன அப்டேஷன் கொடுக்குறாங்களோ மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சார் சொன்னது சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.